இந்த blouse design எப்படி பண்றதுங்கற மேக்கிங் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hello friends welcome to Creative Aari Works First நம்ம peacock போட வேண்டிய இடத்துல ஃபுல்லா வந்து எந்த இடத்துலனா embossed loading பண்ண போறோமோ அதுல எல்லாம் வந்து பைப்பிங் thread வச்சு zigzag stitch பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுல வந்து நான் வந்து என்னோட loading work வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் peacock ஓட எல்லா இடத்துலயுமே வந்து embossed loading பண்ண போறேன் அதுக்காக தான் பைப்பிங் thread வச்சு ஃபர்ஸ்ட் வந்து zigzag stitch பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் loading வந்து பண்றேன் இந்த embossed loading வந்து எப்படி பண்ணனும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ எப்பவுமே நம்ம வந்து embossed loading வந்து இந்த மாதிரி ஒரு minute workக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகா வந்து வரும் finishing அதுக்காக தான் நம்ம வந்து embossed loading பண்றோம் இன்னொன்னு கொஞ்சம் லாங்கா வந்து போயும்போது நீங்க எப்பவுமே embossed loading தான் பண்ணனும் இல்லனா ஸ்டாண்ட் வெட்டி எடுக்கும்போது வந்து அந்த thread வந்து கொஞ்சம் லூசா தெரியும் சோ எப்பவுமே embossed loading வந்து prefer பண்ணனும் இந்த மாதிரி வர்க்குலாம் அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் எப்பவுமே முடிச்சாச்சு இப்போ கடைசியா அந்த லாஸ்ட் feather வந்து போட்டுட்டு இருக்கேன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதான் உங்களோட finishing look ரொம்ப நீட்டா அந்த ஃபில்லிங்லாம் வந்து finish ஆகி வந்திருக்கு சோ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா peacock ஓட சென்டர் பார்ட்ட வந்து கவனிக்க போறோம் இப்போ அதுல வந்து sugar bead வந்து silver கலர்ல எடுத்து இது வந்து சென்டர்ல வந்து அவுட்லைன் வந்து பண்றோம் இது ஃபுல்லாவே silver வந்து யூஸ் பண்ற வர்க் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு blue color stone வச்சு நடுவுல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டிட்ச் பண்றேன் அதை சுத்தி வந்து ஒரு லைன் வந்து stone chain வந்து வைக்கிறேன் சோ எப்பவுமே இந்த மாதிரி டார்க் கலருக்கு டார்க் கலரே வந்து thread-ஓ ஸ்டோனோ போடும்போது stone chain போட்டோம்னா ரொம்ப வந்து பளபளன்னு தெரியும் நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வந்து ஒரு சின்ன ஃபில்லிங் ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ அதுக்காக வந்து ஒரு கொஞ்சமா பைப்பிங் thread வச்சு அந்த இடத்துல வந்து ஃபில் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து அதை சுத்தி இருக்க மிச்ச இடத்துல எல்லாம் வந்து sugar beadல வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அதோட feather எல்லாத்துலயுமே sugar beadல வந்து அவுட்லைன் கொடுக்கிறேன் பக்கத்துல வந்து ஒரு மாதிரி கொம்பு மாதிரி ஒரு டிசைன் இருக்கு சோ அந்த டிசைன்ல என்ன பண்ண போறேன்னா ஸ்டோன் செயினை வச்சு அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்றேன் அந்த டிசைன் வந்து அந்த ஒரு மாதிரி திரும்பிட்டு ஒரு மாதிரி கொம்பு மாதிரி ஒரு அழகான டிசைனா இருக்கும் சோ ஃபுல்லாவே வந்து ஸ்டோன் செயின் மட்டும் அந்த இடத்துல வர மாதிரி பண்ணோனே ரொம்ப அழகா வந்து தெரியும்ங்கறனால பண்ணிருக்கேன் மிச்சம் இருக்க இடத்துல எல்லாம் sugar beadல அந்த feather எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டே வரேன் ஃபுல்லா முடிச்சிட்டு காட்றேன் முடிஞ்சிருச்சு நல்லா அழகா ஃபில் ஆகி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து peacock ஓட பாடிக்கு வந்து மேட் ஃபில்லிங் ஜர்தோஷி வச்சு எப்படி மேட் ஃபில்லிங் பண்றதுன்னு நான் வந்து வீடியோல சொல்றேன் நெக்ஸ்ட் வர டுட்டோரியல் வீடியோல நீங்க பாருங்க சோ இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் வந்து ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறமேட்டு peacock ஓட ஃபேஸ் அண்ட் பாடி சேர்த்து வந்து ஒரு அவுட்லைன் வந்து போடுறேன் இந்த அவுட்லைன் வந்து saree கலருக்கே அந்த ஒரு மாதிரி கலர்ல வந்து போடுறேன் green கலர்ல நெக்ஸ்ட் peacock ஓட ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா வந்து மேட் ஃபில்லிங் செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப சின்னதா போடணும் அப்பதான் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் முடிச்சிட்டு peacock ஓட லெக்ல வந்து அதே மாதிரி அந்த green color thread வச்சு அந்த ஷேப்பை வந்து அழகா கொண்டு வரணும் ரொம்ப சின்னதா அந்த இடத்துல வந்து பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து silver color thread வச்சு அவுட்லைன் வந்து பண்றேன் அடுத்து peacock ஓட மூக்கு அந்த மூக்கு வந்து ரொம்ப அழகா வந்து வர மாதிரி silver கலர்லயே வந்து பண்றேன் அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அந்த கொம்பு மாதிரி இருக்க டிசைன் இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் தான் தர போறேன் சோ peacock ரொம்ப ஹைலைட்டிவா தெரியணும்ங்கிறதுக்காக இதே மாதிரி இந்த மூணு கொம்பு போடலாம் peacock வந்து finish ஆயிடுச்சு ரொம்ப அழகா வந்திருக்கு நெக்ஸ்ட் அந்த feather வந்து எப்படி போடுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து sugar beadல வந்து போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதோட டாப்ல வந்து கம் தடவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோன் வந்து ஒட்டணும் இது வந்து டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன் இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஒரு லைனா வந்து ஸ்டோனை சுத்தி வந்து போட போறோம் ஃபர்ஸ்ட் வந்து sugar bead சில்வர் கலர் நெக்ஸ்ட் sugar bead வந்து ப்ளூ கலர் அதுக்கு அடுத்து sugar bead வந்து திரும்ப சில்வர் கலர் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் செயினோட வர்க் இந்த ஸ்டோன் செயின் வந்து சின்ன இடத்துக்குள்ளேயே அழகா வந்து ஃபிட் ஆகற மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிட்ச் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து அந்த மிச்சம் இருக்க இடத்துல எல்லாம் வந்து sugar bead வச்சு ஃபில் பண்ணிடுறோம் எவ்வளவு இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாத்துலயுமே
இது ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கேன்னு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.